குவைத் அரசாங்கம் நாட்டில் வசிக்க வருது ரெசிடென்சி சட்டங்களுக்கு இணங்குவதை உறுதி செய்வதற்கான முயற்சியின் ஒரு பகுதியாக வெளிநாட்டினருக்கான குடும்ப விசாக்கள் தொடர்பான கடுமையான விதிமுறைகளை அமல்படுத்த தொடங்கியிருக்கு. அஃபேர்ஸ் இன்வெஸ்டிகேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட் தலைமையில கடத்தப்படும் இந்த பிரச்சாரம் பிரிவு 22 கீழ் சார்ந்திருப்பவர்களுக்கு ஸ்பான்சர் செய்ய தேவையான குறைந்தபட்ச மாத வருமானம் 800 குவைத் தினாரை பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படின்னு தெரிவிக்குது. ஆரம்பத்தில் இந்த மாத வருமானத்தை பூர்த்தி செய்த வெளிநாட்டவர்கள் பின்னர் வேலை மாற்றங்கள் அல்லது ஊதிய குறைப்புகள் காரணமாக மாத வருமானம் குறிப்பிட்ட வரம்பிற்கு குறைவாக சென்றதா கூறப்படுது. எனவே இதுபோன்ற விதிமுறைகளை மீறுவதாக கண்டறியப்பட்ட டஜன் கணக்கானவர்கள் வரவழைக்கப்பட்டு அவர்களின் சட்டப்பூர்வ நிலையை சரிசெய்ய அல்லது அவர்களை சார்ந்திருப்பவர்களை திருப்பி அனுப்ப 1 மாத கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த அமலாக்க நடவடிக்கை ஜனவரி மாதம் முதல் துணை பிரதமரும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபகத் யூசப் அல் சபாவால் அறிமுகப்படுத்தப்பட்ட 2024ஆம் ஆண்டின் அமைச்சரவை தீர்மானம் எண் 56 படி இருக்கு. ஆரம்பத்துல இந்த தீர்மானம் விண்ணப்பதாரர்கள் பல்கலைக்கழக பட்டம் பெற்றிருக்க வேண்டும், அவர்களின் தகுதிகளுடன் இணைந்த ஒரு தொழிலில் பணியமர்த்தப்பட வேண்டும், கூடுதலா மாதத்திற்கு குறைந்தபட்சம் KD 800 சம்பாதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுச்சு. அதைத் தொடர்ந்து ஜூலைல செய்யப்பட்ட திருத்தம் 10 கடிக்க தேவையை நீக்குச்சு. ஆனா அதே வருமான வரம்ப பராமரிக்குது. இந்நிலையில் உள்துறை அமைச்சகம் KD 800 வருமான வரம்பு ஸ்பான்சர்கள் தங்கள் குடும்பங்களுக்கு போதுமான வாழ்க்கை தரத்தை வழங்க முடியும் என்பதை உறுதி செய்வதற்காக வடிவமைக்கப்பட்ட சமூக பொருளாதார ஆய்வுகளின் அடிப்படையில அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லுது. இதனால சம்பள தேவை பூர்த்தி செய்யப்படும் வரை தேசியம் அல்லது கல்வி பின்னணியை பொருட்படுத்தாமல் குடும்ப விசா செயல்முறை அனைத்து வெளிநாட்டினருக்கும் திறந்திருக்கும் அப்படின்னு உள்துறை அமைச்சகம் வலியுறுத்தது. இருப்பினும் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் அல்லது குவைத்தில் பிறந்தவர்கள் போன்ற சிறப்பு நிகழ்வுகளில் விதி விலக்குகள் செய்யப்படலாம். மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீஜ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.